Hello students, welcome to One Academy. நான் மணிகண்டன் ஒன் அகாடமி டைரக்டர். நாம் இப்போ பார்க்க போகிறது நீட் 2005 அப்ளிகேஷனில் ஆதார் ஐடி மேண்டேட்ரியா சரிங்களா, அதை பற்றின வீடியோ பதிவை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து கேட்டகரி ஆஃப் கேண்டிடேட் டீட்டெயில்ஸ் கொடுத்து, அதாவது இந்தியன் நேஷனலிஸ்ட் என்ன கைண்ட் ஆஃப் ஐடிஸ் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஐடிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12th அட்மிட் கார்டாக இருக்கலாம், ஆதார் கார்டாக இருக்கலாம், எலெக்ஷன் ஓட்டர் ஐடியாக இருக்கலாம், ரேஷன் கார்டாக இருக்கலாம், பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக் வித் ஃபோட்டோவோடு இருக்கணும், ஓகேங்களா, அது இருக்கலாம், பாஸ்போர்ட் நம்பராக இருக்கலாம், இல்லை எனி அதர் கவர்மெண்ட் ப்ரூஃபு வித் ஃபோட்டோ ஐடென்டிட்டியோடு இருக்கிற டீட்டெயில் வந்துட்டு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. என்னென்னா இப்போது ஏன் எல்லோரும் ஆதார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம ஜஸ்ட் இப்போ படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆதார் தவிர்த்து மற்ற ஐடிஸ் எல்லாம் அவங்கள்ட்ட கிடையாது இல்லைங்களா, மேஜர் ஆதார் மட்டும்தான் அவங்க கையில் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது ஆதார் டீட்டெயில் தான் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. அந்த டீட்டெயில்ஸ் வந்து 10th மார்க் ஷீட்டோட மேட்ச் ஆகிடுச்சுன்னா நம்ம நேம் ப்ராப்பராக மேட்ச் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக வெரிஃபிகேஷன் ஆகிடும் சரிங்களா. ஸோ பார்த்துக்குங்க, மற்ற டீட்டெயில்ஸ் இருந்தாலும் அதை கொடுத்து நீங்கள் ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். இது மாதிரியான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து பதிவிட்டு வரோம் சரிங்களா. நம்ம ஒன் அகாடமி யூடியூப் சேனல் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ.